பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்குன்னு முடிவு பண்ண உடனே முதல்ல செஞ்ச வேலை அவங்க என்னென்னா சுற்றி இருக்கிற நிலங்களை பூராத்தையும் விலைக்கு வாங்கி போட்டாங்க. ஏன்னா லேண்டு வேல்யூஷன் கூடணும், நாம் அங்கே வந்து என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம ஃப்ளாட் போட்டு விற்கணும், அல்லது பில்டிங் கட்டி விற்கணும், அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கணும். ஜி ஸ்கொயருங்கிறது வந்து அவங்களுடைய மருமகன் கம்பெனி. யார்? நம்ம சபரீசனுடைய கம்பெனி. அது எக்கச்சக்கமான நிலங்களை என்ன செஞ்சுருக்காங்க, சென்னை முழுவதும் வளர்ச்சி, சென்னையை தாண்டி மதுரை, திருச்சி, எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கொயர். இடத்த வளைச்சி போட்டு உடனே அதை வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுறது. முஸ்தபா சொன்னது வந்து ஆதாரத்தோடு உள்ளது. ஆதாரத்தை வந்து சபாநாயகர்கிட்ட காமிச்சிட்டாரு. இவங்க வந்து 19 பேசல. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் அவரை போய் சந்திக்க போகும்போது அவரை தகாத வார்த்தையில் பேசின ரெக்கார்டு கூட இருக்குது. பெண்களை இழிவுபடுத்தும் செயலை வந்து திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இதுக்காகவே வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளரை வச்சுருந்தாங்க. இப்போ சோசியல் மீடியா இருக்குது, டிவி இருக்குது, லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சபாநாயகர்கிட்ட நீங்கள் வந்து அவரை அடிக்க போகிற மாதிரி பாய்ந்து பேசுனது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படுவதாக முதல்வர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து இதை வந்துட்டு எதிர்த்துட்டு இருக்காங்களே, இதோட பின்னணி என்னவா சார் இருக்கும்? திமுக காரங்க அங்கே நிறைய ஃப்ளாட்டு இடம் வாங்கி போட்டிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்குன்னு முடிவு பண்ண உடனே முதல்ல செஞ்ச வேலை அவங்க என்னன்னா சுற்றி இருக்கிற நிலங்களை பூராத்தையும் விலைக்கு வாங்கி போட்டாங்க. ஏன்னா லேண்டு வேல்யூஷன் கூடணும், நாம் அங்கே வந்து என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம ஃப்ளாட் போட்டு விற்கணும், அல்லது பில்டிங் கட்டி விற்கணும், அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்கணும். அந்த வியாபார நோக்கத்தோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சுற்றி இருக்கிற நிலங்களை பூராத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, திமுக காரங்க விலைக்கு வாங்கி போட்டுட்டாங்க. இப்போ அது ரத்து செஞ்ச உடனே அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுது. அவங்க ஜி ஸ்கொயர் பண்றது எல்லாமே நிலத்தை விற்கிறது, பில்டிங் கட்டி விற்கிறது பூரா திமுக காரங்க பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த திட்டம் கைவிடப்பட்ட உடனே பெருத்த அடி. எதுல? வியாபாரத்தில். அந்த நில மதிப்பு பாதிக்கும் கால்வாசியா போயிடும். விமான நிலையம் போது அது வந்து லேண்ட் வேல்யூஷன் நிறைய போகும். அது வந்து பெரிய பணக்காரங்களாம் என்ன செய்வாங்க, அங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கிறதுக்கு விரும்புவாங்க. பக்கத்தில் நமக்கு ஏர்போர்ட் இருக்கு, நம்ம எங்கேயும் போய்க்கலாம் வந்துக்கலாம் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது லேண்ட் வேல்யூஷன் வந்து நல்லா ஏறி இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லைன்னு உடனே அது பூரா என்ன செஞ்சிருச்சு, இறங்கிடுச்சு. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அது அந்த நிலத்தை வந்து மறுபடியும் நாம வந்து வேற எதுக்கும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. அரசாங்கம் கையகப்படுத்த அந்த நிலத்துல 48% நிலம் கையகப்படுத்தி இருக்கு. மீதி நிலத்தை இன்னும் கையகப்படுத்தல. 100% அதுல 5000 சில்லற ஏக்கர், அதுல வந்து 48% என்ன செஞ்சாங்க, கையகப்படுத்தி இருக்காங்க. இப்போ அந்த திட்டம் கைவிடப்பட்டு அதுக்கு பதிலாக வேற இடம் தேர்வு செய்யப்பட போறாங்க. அது செகண்ட் பார்ட். இப்போ அதுக்கு பதிலாக மீனம்பாக்கத்தில் 5வது முனையம், அதாவது வடக்கு பக்கத்தில் 5வது முனையம் ஒன்று நம்ம வந்து உருவாக்கணும், விரிவுபடுத்தும் போது நம்ம என்ன செய்யலாம், அதில் வந்து 2 கோடி பேர் என்ன செய்யலாம், அதில் வருஷத்துக்கு அதில் வந்து நம்ம அந்த விமானத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம், மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரலாம்னு சொல்லி அது ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு நிலம் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலத்தில் 1800 ஏக்கர் நிலத்தில் சட்டமன்றம் கூட கட்டலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் அங்கே செய்யணுமே தவிர அதை நம்ம திரும்ப கொடுக்கணும்லாம் தேவையில்லை. அவங்களுக்கான நிதி கொடுக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 52% வேணா வாங்காம விட்டுடலாம், அவ்வளோதானே தவிர இந்த நிலம் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒன்றதாக இருக்குது. இது திமுக காரங்க பதறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய தொழில் பணம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பூரா என்ன செஞ்சிருச்சுன்னா படக்கடன்னு என்ன செஞ்சிருச்சு, அது கீழே இறங்கி போயிடுச்சு. அவங்களுக்கு நிறைய லாஸ். அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை மறுபடியும் அதை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்காக சட்டமன்றத்தில் கோஷம் போடுறாங்க, வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. வியாபார நோக்கோட தான் என்ன செஞ்சிருக்காங்க திமுக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா 96ல் கலைஞர் வந்து டிவி கொடுத்தாரு எல்லாருக்கும். நமக்கு சந்தோஷமா இருந்தது. டிவி கொடுத்தாரு எல்லாரும், எல்லா மக்களும் 1,20,00,000 பேர் குடும்பத்தில் டிவி வாங்கினாங்க, சந்தோஷம் தான். ஆனால் அதில் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. அவங்க செய்யறது எல்லாமே உள்நோக்கம் கொண்டது தான். என்னன்னா சுமங்கலி கேபிள் விஷன் அப்படின்னு சொல்லி மதுரையில் நடத்திட்டு இருந்தார் அவர் அழகிரி. அவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கேபிள் டிவி 100 ரூபாப்பா, இப்போ 300 ரூபா, இப்போ 100 ரூபா. அந்த 100 ரூபா வாங்கணும். எப்படி வாங்கலாம்? இப்போ டிவி நீங்கள் கொடுத்துருங்க, நான் கேபிள் டிவியில் என்ன செஞ்சுக்கிறேன், காசு வாங்கிறேன். அப்போ வந்து டிஷ் எல்லாம் கிடையாது. அப்போ நான் சொல்லி 30 வருஷம் முன்ன, 35 வருஷம் முன்ன. அப்போ அவங்களுடைய திட்டங்கள் பூரா என்னவா இருக்கும்னா வியாபார நோக்கம். இதை கொண்டு எப்படி பணம் சம்பாதிப்பது, அல்லது எப்படி 30% கமிஷன் வாங்குறது. 2ல் 1 பணம் சம்பாதிக்கணும் அல்லது கமிஷன் வாங்கணும். இதே போல தான் பாலங்கள் துறை எக்கச்சக்கமான பாலங்கள் கட்டினாங்க. சரி, மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கட்டுறாங்க போல இருக்கு நம்ம நினச்சா. சென்னையில் சுற்றி 10 பாலத்தில் 9 பாலம் அவங்க வீட்டுக்கிட்டே கட்டிக்கிட்டாங்க, கோபாலபுரத்துக்கிட்டே. என்னன்னு பார்த்தா சிமெண்ட்டில் கமிஷன். எங்கே பார்த்தாலும் திமுகனாலே கமிஷன், கரப்ஷன் தான். அது இந்த ஜி ஸ்கொயர், இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து ரத்து செய்யப்பட்டதில் பலத்த அடி இருந்திருக்கு. இது நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த தமிழக சட்டமன்றம் கட்டத்தை கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை.
அதே மாதிரி 6000 ஏக்கர் ஒரே இடமா சோழாவரம் ஒன்றியம், நம்ம டோல்கேட்டை தாண்டி அரசு நிலம் இருக்குது. அங்கே கூட என்ன செய்யலாம், ஏர்போர்ட், அங்கே ஒரு ஏர்போர்ட் வேறு இருக்குது. சோழாவரத்தில் ஏற்கனவே ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, அது மிலிட்ரி ஏர்போர்ட். அந்த இடத்துல 6000 ஏக்கர் இருக்குங்கிறத கவனத்துக்கு கொண்டு வரேன். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், அமைச்சர்கிட்ட வந்து தலைவர், முதலமைச்சர்கிட்ட கொண்டு போங்க, அங்கே ஏர்போர்ட் கட்டலாம். இதோடைய கருத்தாக இருக்குது. மீண்டும் இந்த பரந்துரை விவகாரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர்ன்ற பெயர் அடிப்பிடிக்கிறது, இதோட பின்னணி என்ன சார்? ஜி ஸ்கொயருங்கிறது வந்து அவங்களுடைய மருமகன் கம்பெனி, யார், நம்ம சபரீசனுடைய கம்பெனி. அது எக்கச்சக்கமான நிலங்களை என்ன செஞ்சுருக்காங்க, சென்னை முழுவதும் வளைச்சி, சென்னையை தாண்டி மதுரை, திருச்சி, எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கொயர். இடத்த வளைச்சி போட்டு உடனே அதை வந்து பிளாட் போட்டு விற்றுறது. அது பட்டா இல்லையா, அதெல்லாம் இல்லை. பட்டா இல்லைன்னா உடனே அவங்க அமைச்சரை வச்சு பட்டா வாங்கிக்கிறது. இந்த மாதிரி நில மோசடிகள். ஜி ஸ்கொயர்னு எடுத்த உடனே திமுக காரங்க ஏன் கத்துறாங்கன்னா, முழுக்க அதில் யார் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் லாபம் அடைஞ்சாங்க, அதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து பட்டா மாற்றம் பண்ணியிருக்காங்க, அதை புறம்போக்க பட்டாவை மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த குற்றவாளிகள் பூரா யாராக இருக்காங்கன்னா திமுக காரங்களாக இருக்காங்க. அந்த தவறு செஞ்சவங்க பூரா யாராக இருக்காங்கன்னா திமுக காரங்களாக இருக்காங்க. அதனால தான் இங்கே தட்டுனா அங்கே வலிக்குது. இல்லைன்னு சொன்னால் அவங்க ஜி ஸ்கொயருக்கு ஏன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்? அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து செய்கிறது சரியாக இருந்தால் ஏன் சப்போர்ட் பண்ணணும்? நிறைய நிறுவனங்கள் செய்ய தான் செய்கிறாங்க. அவங்களாம் சரியான லீகலாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க இல்லீகலாக செஞ்சதுனால இந்த குட்டு பூரா வெளியே வந்துருச்சுன்னா இருக்கிற நிறைய எம்எல்ஏக்கள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் என்ன செஞ்சிருவாங்க, சிறைக்கு போக வேண்டியிருக்கும். சபரீசனும் அது கூட சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும், சிறைக்கு போக வேண்டியிருக்குன்னு பதறாங்க. அது அவங்க செஞ்ச தவறு வெளியே வந்துடக்கூடாதுன்றதுனால ஜி ஸ்கொயர்னு சொன்னோன்னே சட்டமன்றத்தில் எழுந்து ஒரே கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இந்த தமிழக அரசாங்கம், இந்த மாண்புமிகு முதலமைச்சர் யார் தப்பு செஞ்சுருந்தாலும், யார் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் அவங்கள விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக அதை வந்து வழக்காக தொடர்ந்து அதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே அதை வந்து அந்த வழக்கு தொடர்ந்தால் கூட என்னுடைய கோரிக்கை என்னென்னா, அதை ஒரு குயிக்காக ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும், வளர்த்திக்கிட்டே போகக்கூடாது. அதை முடித்து அவங்களுக்கு குற்றவாளியாக சுத்தவாளியான்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு சிறையில் தரணும். இது போல் ஏற்கனவே செஞ்சவங்கள்ட்ட வந்து நிலத்தை வந்து மீட்டு பொது பயன்பாடுக்கு கொண்டு வரணும். என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று முஸ்தபா அவர்கள் பேசும்போது 5 முறை அதில் தீவிரவாதிகள் சொல்லி இஸ்லாமியர் பார்த்து திமுக சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது வந்து ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்டையும் கொடுத்துருந்தாரு. இந்த நேரத்தில் திமுக பார்த்தீங்கன்னா கத்தி கூச்சலிட்ட சம்பவங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்படுச்சு. உங்களோட பார்வை என்ன சார்? ஏற்கனவே திமுகவிடம் இருந்த இஸ்லாமிய வாக்குகள் மொத்தமே தாவேக பக்கம் போயிடுச்சு. மிச்சம் மீதி இருக்கிற 1-2 காப்பாற்றணுன்றதுக்காண்டி அவர் சொன்ன உடனே கூக்குரல் இட்டாங்க. ஆனால் முஸ்தபா சொன்னது வந்து ஆதாரத்தோடு உள்ளது. ஆதாரத்தை வந்து சபாநாயகர்கிட்ட காமிச்சிட்டாரு. இவங்க வந்து 10 பொதுவாக பேசலை. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நம்ம முஸ்லீம் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் அவரை போய் சந்திக்க போகும்போது அவரை தகாத வார்த்தையில் பேசின ரெக்கார்டு கூட இருக்குது. அதாவது அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் செஞ்சது, அந்த ஃபைலை தூக்கி அவங்க மூஞ்சில் வீசினதுலாம் பாக்கர்னு ஒருத்தர் அவர் இருந்தார், அவர் இப்போ தவறிட்டார். அவர் பேசின ரெக்கார்டு இருக்குது, வீடியோ ரெக்கார்டு இருக்குது. ஃபைலை தூக்கி அவங்க மூஞ்சில் வீசி நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிங்க அவர் தகாத வார்த்தையில் பேசின ரெக்கார்டெலாம் இருக்குது. அதாவது திமுக வந்து இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக தான் வச்சுருந்தது தவிர அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளோ நன்மைகளோ செய்யலை. இந்த 3.5% கூட பல ஆண்டு கால கோரிக்கையை தான் அது வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க தவிர அது கூட என்ன செய்யலை. 13%க்கு 3% கொடுத்தது பெரிய விஷயமே கிடையாது. அது அதே போல் இவங்க திமுக செய்கிறதுலாம் வந்து அவங்க கட்சியிலே கூட எம்எல்ஏ சீட்டு கூட அதிகமாக கொடுக்கல. தாவேக்கால கூட 13 எம்எல்ஏக்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு கொடுத்து அதில் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று அதில் ஒருத்தர் வந்து என்னவாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருக்கார். அதையும் அந்த முஸ்தபா சுட்டி காட்டியிருக்காரு. இப்போது அந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் சொன்னது வந்து 19 சொன்னது இல்லை, மேடையில் பேசுகிற மாதிரி பேசுனது இல்லைன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை காட்டிட்டாரு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா திமுக தன்னுடைய மீதி இருக்கிற கொஞ்சம் இஸ்லாமிய வாக்கு வங்கி நாம் இழந்துருவோமோங்கிற பயத்தில் அவங்க சட்டமன்றத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, கூச்சல் போடுறாங்க. அவங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான நன்மையும் செஞ்சதில்லை. திருச்சியில் KN நேரு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருத்தர் அடிச்சிட்டார், மேடையை வச்சு அடிச்சிட்டார். அது கூட போன வருஷம் அது ஒரு இஷ்யூவாக வந்தது. அப்படின்னும் போது அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்கள வாக்கு வங்கியாக தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அவங்களுக்கு உரிய மரியாதையும் கொடுக்கல. அதை தாவேக்கா கொடுத்துருக்குன்னு இவர் சொன்னதை சரியான நிலைப்பாடு தான். சபாநாயகர் அந்த ஆதாரம் இருக்கிறதுனால நிச்சயமாக நான் அதை வந்து சட்டக்குழு குறிப்பில் இருக்கும்னு சொல்லிட்டார் அவர். அந்த அடிப்படையில் வந்து திமுகவுடைய மீதி இருக்கிற வாக்கு வங்கியும் தொலைஞ்சு போய் அது இல்லாமல் போய் அவங்க அடுத்த தேர்தலில் திமுக அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துருங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் மகளிர்களுக்கு 6 சிலிண்டருக்கான தொகை வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ 3 சிலிண்டருக்கான தொகை மட்டும் வழங்கப்படுது வந்துட்டு ஒரு விமர்சனமாக இருந்திருக்கு. உங்களோட கருத்து என்ன சார்? இது அரசாங்கம் இப்போ தான் பதவியேற்றிருக்கு. அந்த பதவியேற்ற உடனே ஒரு 100 நாள்லேயே ஒரு திட்டமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி மாண்புமிகு துணை ஜனாதிபதி அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவங்க கிட்ட வந்து பத்திரிக்கையில் கேட்குறாங்க, கோயம்புத்தூரில் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அவங்க
1 வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொன்ன ரெக்கார்டு இருக்குது. இப்போ தான் பேசினார் போன வாரம். அப்போது ஒரு துணை ஜனாதிபதியாக இருக்கிற சொல்லார் 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களை விமர்சிக்கவே செய்யணும். அவங்க 3 கொடுத்தாலும் சரி, 2 கொடுத்தாலும் சரி, 1 கொடுத்தாலும் சரி, அவங்க 6 எப்போ கொடுத்த முடியணும்னா 1 வருஷம் கழிச்சு தான் அவங்கள என்ன செய்யணும். ஏன்னா நிதி நிலைமையை சரி பண்ணி கொண்டு வரணும். 10 லட்சம் கோடி இருக்குது, கடன் இருக்குது. அது போக நிறைய போக்குவரத்து துறையில் கடன் இருக்குது, மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. எல்லா துறையிலையும் கடன் வாங்கி அதில் 30% கமிஷனை அவங்க திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சு. திமுகவும் அதுக்கு முன்பு இருந்த இன்னொரு அரசாங்கம் கூட, அதிமுக அரசாங்கம் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்று அதை மீட்கணும், இந்த கடன் நிலைமையை சரி செய்யணும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அப்போ வந்து படிப்படியாக நிறைவேற்றுறாங்க. முதல்ல 3 கொடுக்குறதே பெரிய விஷயம் ஒன்று. 2வது 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களுடைய திட்டங்களை வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டமே 1 வருடங்கிறது நான் சொல்லலை. துணை ஜனாதிபதி எல்லோருக்கும் பொதுவானவர், அவர் கொடுத்த ரெக்கார்டு இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா இன்றைக்கி கொடுத்த 3 நாம் இன்றைக்கி அதை பெரிய மனசோடு நம்ம ஏற்றுக்கணும். 1 வருஷம் கழிச்சு தான் அவங்க என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களோ அதை வரிசைப்படுத்தி நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கே வரணும். அது வரைக்கும் அவங்கள நிர்வாகம் பண்ண விடணும். அவங்கள வந்து வரி வருவாயை பெருக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஓய்வு பெற்ற நிதித்துறை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நிதி வருவாயை பெருக்கிறது எப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ஒரு அறிக்கை கொடுக்கும். எப்படி மக்களை பாதிக்காமல் எப்படி நிதி வருவாயை கூட்டுறது அப்படிங்கிற கமிட்டி, அது ஒரு 6 மந்த்ஸ் டைம் எடுக்கும். அந்த கமிட்டியுடைய அறிக்கை பிரகாரம் என்ன செய்வாங்கன்னா அந்த நிதி வருவாயை பெருக்கி இந்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவாங்க. இப்போ கொடுத்துருக்க 3 வந்து நம்ம வரவேற்கத்தக்கது. 1 வருடம் கழித்து தான் நம்ம அவங்கள கேள்வியே கேட்கணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு சமீபத்தில் ஒரு வீடியோ. அது வந்துட்டு அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அவங்களே மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை குறித்து இழிவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி கனிமொழி அவர்களே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறது சார்? பெண்கள் அரசியலுக்கு வருவதே அபூர்வமாக இருந்த காலத்தில் நிறைய அமைச்சர்கள் வந்திருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆடையை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, கனிமொழி சொல்லியிருக்காங்க. அவங்க கீர்த்தனாவா இல்லையா அப்படிங்கிறது 2வது கருத்து. அதை வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெண். அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், என்ன தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வீடியோவை போட்டு என்னை கேவலப்படுத்திருக்காங்க. அது கேஸே போட்டுருச்சு சிங்கப்பூருக்கு. அங்கே இருக்கிற கோர்ட்டில் என்ன செஞ்சிருச்சு, என்னை விமர்சித்ததுனால கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்க வர்றது, பெண்களை வந்து விமர்சிக்காதீங்க. அவங்க எப்படியோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சுறாங்க, அரசியலுக்கு வந்துடுறாங்க. 33% இடஒதுக்கீடு நீங்கள் பார்லிமெண்ட்டில் கொடுத்து அவங்கள நீங்கள் எம்பியாக கொண்டு வரதுக்கு முன்னால் இவங்க எப்படியோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடறாங்க, ஒரு அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள விமர்சித்தா மீதி இருக்கிறவங்க தயங்குவாங்க வர்றதுக்கு. நம்மளுடைய ஆடையை பற்றி விமர்சிக்கிறாங்க. இது பாருங்கள், உதயநிதி வந்து தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை பேசி அது பெண்களை பற்றி அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாம் வந்து அரசியல் நாகரிகமற்றது. அதை உங்கள் கட்சியை சேர்ந்த கனிமொழி அவர்களே வந்து என்ன சொல்கிறாங்க, அரசியல் நாகரிகமற்ற பேச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா பெண்களை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் விமர்சிக்காதீங்க. அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி 33% இடஒதுக்கீடை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்து தமிழக சட்டமன்றத்தில் என்ன செய்யலாம், 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த கீர்த்தனா வந்து அவங்க பேசுனது வந்து அந்த திமுக எம்எல்ஏ பேசுனது சரியான நிலைப்பாடு இல்லை. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை கனிமொழி கண்டிச்சிருக்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அந்த கனிமொழி கண்டிச்சதை டிஆர் பாலு கூட என்ன செய்யலை, அதாவது எதிர்க்கிறார். அதை என்ன செய்கிறாரு, நீங்கள் அப்படி ஏன் பேசுகிறீங்க, அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பேசுகிறாரு. அப்போது அவங்களுக்கு வந்து ஆணாதிக்க மனப்பான்மை திமுக காரங்கள்ட்ட நிறைய இருக்குது. இது இப்போ இல்லை, இது பழைய ரெக்கார்டில் கூட ஆணாதிக்க மனப்பான்மை இருக்குது. கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார், நம்ம அனந்தநாயகி எம்எல்ஏ என்ன கேட்குறாங்க, திமுகவுடைய கொள்கை, திமுக வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க, அண்ணா முதலமைச்சராக இருக்கார். இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற அனந்தநாயகி எம்எல்ஏ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வரையில் பதில் சொல்லிடலாம், எங்கள் கொள்கை ஃபைலில் இருக்குங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை எங்கள் கொள்கை திட்டங்களை வந்து நாங்கள் புக்கா வெளியிட முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஒரு அநாகரிகமான பேச்சு, பாவாடை நாடாவை அவிழ்த்து பாவாடையை புரட்டி அதை பார்த்து உள்ளே பார்த்தா அது உள்ள எங்கே இருக்குது எங்கள் கருத்து, இது வந்து பெண்களை கொச்சைப்படுத்தும் செயலை. இப்போ சொல்லலை, அவங்க வழியாக அவங்களுடைய வந்து பேச்சுக்கள் எப்படி தான் அப்படி தான் இருக்குது. இந்த பொன்முடி பேசுகிறது, பட்டை நாம் நிற்க வச்சு படுக்க வச்சு, ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? மக்கள் ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது அசிங்கம். உங்கள் பேரில் பாருங்கள் 60 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த கலைஞர் கருணாநிதியை பற்றி இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. அந்த பேச்சு அவர் பேசுனதுனால தான் பேசிகிட்டு இருக்கோம். சட்டமன்ற ரெக்கார்டில் இருக்குது. பேசாதீங்க, இன்றைக்கி ருசிக்கும், நாளைக்கு உங்களுடைய ரெக்கார்டு எழுத போகும்போது அசிங்கப்படும். இது வந்து பெண்களை இழிவுபடுத்துறது சரியான நிலைப்பாடில். ஜெயலலிதாவை வந்து சட்டமன்றத்தில் ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சு கொடுத்து அது ஒன்று ரெக்கார்டாக இருக்குது. பெண்களை இழிவுபடுத்தும் செயலை வந்து திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இதுக்காகவே வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளரை வச்சுருந்தாங்க. அது 40 வருஷம் முன்ன அவர் பேடையில் பேசினார்னா
அது நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஆண்கள் மட்டும்தான் உட்காந்துருக்க முடியும், பெண்கள்லாம் எந்திச்சு ஓடிடுவாங்க. அப்போல்லாம் வந்து விடிய விடிய பேச்சு 40-50 வருஷம் முன்னெல்லாம் நைட்டு 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா 4 மணி வரைக்கும் பேசுவாங்க. அவ்வளோ நேரம் பேசுவாங்க. அது கேசட்லாம் வந்து அப்போ வந்து எந்த போடுற மாதிரி கேசட்டு, ரெக்கார்டு கேசட், அது வந்து அது விற்கும். என்னென்னா அந்த ஆபாச பேச்சாளர்கள் அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, விட்டுறணும். ஆனால் அது 50-40 வருஷம் முன்ன அந்த ஆபாச பேச்சை விரும்பினவங்க இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு செக்ஸ் புக் மாதிரி போயிடும். அப்படி செய்யாதீங்க, வேண்டாம், அதை விட்டு மீண்டு வாங்க. இப்போ நாகரிக அரசியலுக்கு வாங்க. அவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிச்சயமாக விமர்சிங்க. பரந்தூரில் விமான நிலையம் மறுபடியும் கட்டணும்னு சொல்லி நீங்கள் போராட்டம் வைங்க, ஆர்ப்பாட்டம் வைங்க, உண்ணாவிரதம் வைங்க, தப்பு இல்லை. அது விமர்சிக்காதீங்க. பெண்களையோ அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தை விமர்சிக்காதீங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நீங்கள் நாகரிகமாக மாற்றிக்கிறீங்க. வெற்றி கொண்டான் இப்போ இல்லை, ஆனால் அவனுடைய பேச்சு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இதை திமுக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டுப்படுத்தணும். உங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும், அவங்களுக்கு அரசியல் பாதையை, நாகரிக பாதையை சொல்லிக் கொடுங்க. யாராவது இது போல் பேசியிருந்தாங்கன்னா அவங்கள கட்சியில் விட்டு தற்காலிகமாக நீக்க வைங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க பேச தயங்குவாங்க. உங்கள் மகனே பேசுகிறாங்க, நீங்கள் அவரை ஆதரித்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பேச்சை வந்து நிறுத்துவாங்க. அவங்க நிறுத்தத்துக்கு பழகணும். அவங்கள பழக்கி நீங்கள் தான் கொண்டு வரணும். ஏன்னா காலம் மாறிடுச்சு, நாகரிக அரசியலுக்கு வரணும். அந்த பழைய பேச்சை நிறுத்தணும்னா அதை நீங்கள் தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. வச்சிங்கன்னா அந்த எம்எல்ஏ அந்த கீர்த்தனா அமைச்சரவையில் பேசின அந்த எம்எல்ஏவை ஒரு 3 மாதம் தள்ளி வைங்க. அப்போ மீதி எம்எல்ஏ பயப்படுவாங்க, பேசக்கூடாது, பேசினா நம்ம என்ன செய்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கட்சியில், இதை தலைவர் விரும்பலை, இது வந்து பழைய அரசியல் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அதை கண்டு காணாமல் விட்டு அதை ஆதரித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி டிஆர் பாலு மாதிரி அவங்க பேச போனீங்கன்னா அது இன்னும் நீங்கள் வந்து அந்த பழைய சாக்கடைக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை விட்டு நாகரிக அரசியலுக்கு வரலை. வருவதற்கு தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் மகன் மேலேயே கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு சஸ்பெண்ட் மாதிரி பண்ணி வைங்களேன். அப்போது உங்கள் கட்சி திருந்ததுன்னு அர்த்தம். மக்கள் உங்களை வந்து என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த வாட்டியாவது நீங்கள் எதிர்கட்சியாக உட்காரலாம். இல்லைன்னு சொன்னால் சட்டமன்றத்தில் தாவேக்கா எம்எல்ஏ சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் தாவேக்கா வெற்றி பெற்று உங்களை எதிரில் கூட இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அது ஒரு நேரத்தில் வந்து டெல்லியில் நடந்துச்சு. 67 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் முழுக்க 99-98% ஜெயிச்சார். அப்படி ஒரு காலம் வந்துடும். அதை திமுக தலைவர் என்ன செய்யணும், அதை சரி செய்யணுங்கிறது எனக்கு கோரிக்கையாக இருக்குது. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுக எது சொன்னாலுமே திமுக எம்எல்ஏக்கள் அடிக்க பாய்ந்து வருவது போல ஒரு செய்கை செய்வதாக அமைச்சர்களே குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே, உங்களுக்கு பார்வை என்ன சார்? லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கு. அதில் வந்து உதயநிதி அவர்கள் என்ன செய்கிறாங்க, லைவ் போடாதீங்க, போட்டிங்கன்னா நான் பேசுனதெல்லாம் வெளியே வந்துடும், அவங்க என்ன பேசுனா 3 மணி நேரம் கக்கூஸில் உட்காந்ததெல்லாம் இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வந்து அதுக்கு வந்து சபாநாயகர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது போல் நாங்கள் வந்து சட்டமன்ற குறிப்பிலேருந்து நீக்கினதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் போடக்கூடாது, அதுக்கு சட்டப்படியாக நாங்கள் உரிமை குழுவில் கேட்டு அதுக்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தோம்னா பூண்டி கலைவாணன் அவர்கள் வந்து தன்னுடைய இருக்கையிலேருந்து பேசணும், அது நியாயம்தான். அவர் அங்கேருந்து எழுந்து வந்து நம்ம சபாநாயகர்கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி வர்றது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. அதே மாதிரி சில எம்எல்ஏக்களை அங்கேருந்து ஓடி வந்து முன் வரிசையில் வந்து நிற்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. இது நீங்கள் வந்து இதுக்கு முன்னே நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வந்து டிவி இல்லை. 89 நீங்கள் செஞ்ச அராஜகத்தை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரெக்கார்டு டிவி இல்லை. இருந்திருந்தா அன்னைக்கே உங்களை மொத்தமாக தொடச்சி இருந்திருப்பாங்க மக்கள், நீங்கள் செஞ்ச அநீதி அநியாயத்துக்கு. அது இப்போ அப்படி இல்லை. இப்போ சோசியல் மீடியா இருக்குது, டிவி இருக்குது, லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் வந்து சபாநாயகர்கிட்ட நீங்கள் வந்து அவரை அடிக்க போகிற மாதிரி பாய்ஞ்சு பேசுனது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. இதுக்கு முழு பொறுப்பு யார் எடுக்கணும்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு எடுக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அவங்க 59 எம்எல்ஏக்கு என்ன செய்யணும், கிளாஸ் எடுக்கணும். இது ஒரு 30 வருஷம் முன்னே கலைஞர் கருணாநிதி ஒரு கிளாஸ் எடுத்த வீடியோன்னு வந்துகிட்டு இருக்குது. அவர் எப்படி கிளாஸ் எடுத்தார் தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா இது போல் செய்யாதீங்க, உங்கள் இடத்துலேருந்து பேசுங்க, எந்திரிச்சு நின்று பேசுங்க. சபாநாயகர் எந்திரிச்சிட்டாருன்னா எல்லோரும் உட்காந்துடணும். அது ஒரு விதி ஒன்று இருக்குது. சபாநாயகர் தன் மைக்கில் இருந்து ஸ்ட்ரீட்லேருந்து எந்திரிச்சிட்டாருன்னா எல்லா எம்எல்ஏவும் உட்காந்துடணுங்கிறது ஒரு விதி ஒன்று இருக்குது. அப்படி எந்திரிச்சு நின்று கூட நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க. நீங்கள் செய்வதை மக்கள் நேரடியாக தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் சபாநாயகர் அடிக்க பாயிறது, எதிர்கட்சியில் உள்ள ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்களை அடிக்க பாயிறதெல்லாம் வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. இதை தூண்டி விட்டது யாராக இருக்குன்னா முந்தானத்து துரைமுருகன் அவர்கள் வந்து பேசுனதில் இருக்குது. நீங்கள் இன்னும் வீரியம் காட்டணும்னு சொல்லியிருக்காரு. வீரியம்னா என்ன, அடிக்க போகணும்னு அர்த்தம். அதுதான் நீங்கள் செஞ்சது மாதிரி சொல்கிறீங்க. அப்படி சொல்லாதீங்க, அவங்கள தூண்டி விடாதீங்க. நீங்கள் தூண்டி விடுவதன் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் வந்து ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செய்கிற தவறுகளை மக்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து அடுத்த தேர்தலில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டுரும். நீங்கள் சுத்தமாக என்ன செஞ்சுவீங்க, இல்லாமல் போயிடுவீங்க. இதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கானா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருக்கார். அவர் தான் இன்றைக்கி பொறுப்பு. கலைஞர் இல்லை, அவர் பொறுப்பு இல்லை. இப்போ நீங்கள் தான் பொறுப்பு. எம்எல்ஏக்களுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் சட்டமன்ற விதிகளை கற்றுக் கொடுங்க. அவங்க 30 வருஷம் எம்எல்ஏங்கிறீங்க, 10 வருஷம் எம்எல்ஏங்கிறீங்க. ஆனால் செயல்பாடு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எம்எல்ஏ செயல உள்ள கட்டுப்பாடு கூட அவங்ககிட்ட இல்லை.
அப்போது இதில் வந்து கட்டுப்பாடற்ற கூட்டமாக நீங்கள் திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணுங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய குற்றச்சாட்டு பூரா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே தான் இருக்குது என்னுடைய கருத்து. குளத்தூரில் ஸ்டாலின் ஒரு தோல்வி அடைத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்களே, எப்படி சார் இருக்க போகுது? அது இவிஎம் மிஷினில் வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எண்ணிட்டாங்க. எண்ணதில் வந்து 6 மிஷினில் எண்ணி பார்த்தாங்க. எண்ணி பார்த்ததில் கரெக்டு தான், அந்த எண்ணிக்கை கரெக்டான முறை தான் இருக்குது, விஎஸ் பாபு அவர்கள் ஜெயிச்சது கரெக்டு தான் சொல்லி 2வது முறையும் அவரை கொத்து புரட்டா போட்டாங்க. முதல்ல எலெக்ஷன் டைமில் 4ஆம் தேதி எண்ணி அன்னைக்கு முடிச்சுட்டாங்க அவரை. மறுபடியும் ஒரு தடவை போன மாதம் எண்ணி அவரை முடிச்சுட்டாங்க. திரும்பவும் 3வது தடவை கேஸ் போட்டிருக்காரு. ஒரு தடவையும் அவர் வந்து அங்கே தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கொளத்தூர் தொகுதி உருவாக்குனதுலேருந்து வெற்றி பெற்று கொண்டே இருந்தார் என்ற ஒரு ரெக்கார்டாவது கிடைக்கணும். இன்னும் 84 ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டார், 91 ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டார், 2 தடவை அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் தொடர்ந்து வெற்றி பெற்ற கலைஞர் மு கருணாநிதியுடைய ரெக்கார்டை அவரால் கொண்டு வர முடியாது. கலைஞர் மு கருணாநிதி அவர் சரியானவராங்கள் இல்லை, ஆனால் அவர் தான் வாழ்நாளில் போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒருவர் என்றால் அவர் வந்து கலைஞர் மு கருணாநிதி தான். அவர் வந்து அன்பழகன் கூட தோற்றுருக்கிறாரு, துரைமுருகன் தோற்றுருக்கு. 91 எல்லாம் வாஷ் விட்டு கலைஞர் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, கலைஞரும் எக்மோரில் பருதி இளம் பொழுது 2 பேரும் ஜெயிச்ச. துறைமுகத்தில் வந்து கலைஞரும் 91 எழும்பூர் தொகுதியில் இவர் பருதி இளம் பொழுதையும் ஜெயித்தாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமா ராஜினாமா பண்ணியிருக்காரே தவிர அவர் தோற்றது இல்லை. தோற்ற சரித்திரம் கலைஞர் மு கருணாநிதி கிட்ட இல்லை. 62 கூட காமராஜர் அவர்களால் கூட கருணாநிதியை தோற்கடிக்க முடியல, மாண்புமிகு கருணாநிதி அவர்களை தோற்கடிக்க முடியல. அந்த ரெக்கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். இப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, கொளத்தூர் தொகுதி உருவாக்குனதுக்கு அப்புறமா தொடர்ந்து அதில் தான் இருக்கும் காலம் வரை 100 வயசோ 110 வயசோ அதிலேயே தொடர்ந்து வெற்றி பெற்றார் என்ற பேர் எடுக்கணும்னு தான் அந்த தொகுதியில் உருண்டு பிறன்னு என்னமோ பண்ணார். ஆனால் கால சூழ்நிலை மக்கள் வந்து அவர் என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதை மறுபடியும் அதை எப்படியாவது கொண்டு வந்துட்டா ஒரு ரெக்கார்டாவது கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ரெக்கார்டுக்காக திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாரு, மறுபடியும் என்றாரு. 2 தடவை அவளை கொத்து புரோட்டா போட்டாங்க, எண்ணி போட்டு 3வது தடவை திரும்ப போயிருக்காரு. மறுபடியும் 8 மிஷினை எண்ணணுங்கிறாங்க. அது அடுத்த வாரம் அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்பவும் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்துருவார். அவர் ரெக்கார்டு ஒரு பிரேக் ஆனது தான், அது வந்து திரும்ப கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும், மக்கள் சேவை செய்யணும். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மக்களுக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு உங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நல்பண்பு கற்றுக் கொடுத்தீங்கன்னா இந்த எதிர்க்கட்சியிலையாவது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்லையும் டோட்டலாக நீங்கள் வாஷ் அவுட் ஆயிடுவீங்க. 2 கருத்தாக இருக்குது.